பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜாய் டிவி நேயர் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தைகள் கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரோட வார்த்தை மனிதனை விடுதலையாக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதனிடத்தில் தேவன் பேசுவாரான்ற தலைப்புல நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். மனிதனிடத்தில் தேவன் கேட்ட கேள்வி பற்றியும் அதற்குடைய விடை குறித்து பற்றியும் விடுதலை பற்றியும் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஏனெனில் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர் மூலியமா தான் தேவன் பேசுவாரு, தீர்க்கதரிசிகளை பேசுவாரு, தேவர் எல்லாரோடும் பேசுகிற தேவனா இருக்கிறபடியே தான் அவர் நம் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நாம தேவன் மனிதனிடத்தில் கேட்ட கேள்வி என்ன, அதோட பதில் என்ன, இது நாம் புரிந்து கொண்டால் நாம் விடுதலையாகி விடுகிறோம். இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அந்த சத்தியத்தை பற்றி தான் நாம் இப்ப தியானிக்க போகிறோம். தேவன் மனிதனிடத்தில் கேட்ட கேள்வி என்ன என்று நாம் இப்ப பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவன் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தும் அத்தி இலைகளை தேய்த்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமேன். இப்போது வாசிக்க பகுதியிலிருந்து நாம் இப்ப தியானிக்க போகிறோம். முதல் தேவன் மனிதனிடத்தில் கேட்ட கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ற கேள்வி மனிதனிடத்தில் தேவன் பேசுகிறார். ஏன் தேவன் மனிதனிடத்தில் பேச வேண்டும் அப்படின்றத பத்தி நாம் இப்ப தியானிக்க போகிறோம். ஏன் மனிதனிடத்தில் தேவன் பேசணும்? எதுக்காகன்னா, அவரு தன்னோட சாயலா இந்த மனிதனை படைத்திருக்கிறார். மனிதன் ஒரு நாளும் தவறி போடுறது தேவன் ஒரு நாளும் விரும்பாத தேவன். இயேசு சொல்லுங்க, ஒரு ஆத்மாவும் அழிந்து போகிறது தந்தையோட சித்தம் அல்லன்னு வேதம் சொல்லுகிறது. ஆதாம தேவன் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ற கேள்வி, ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். இன்றைக்கு நம்மளை பார்த்து கூட தேவன் பேசுகிறார், நீ எங்கே இருக்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறி போகும்போது தேவன் கட்டாயம் பேசுகிற தேவனா இருக்கிறார். நாம இன்னைக்கு உலக சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லும் போது நாம் அநேக தேடுகிறோம், அநேக சபைகளுக்கு சென்றுகிறோம், அநேக செய்திகளை பார்க்கிறோம், யூடியூபை பார்க்கிறோம், நமக்கு சமாதானம் இல்லை. ஆனா தேவன் நேசிக்கிறவங்களை நேரடியா நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது ஆதாமுக்கு மட்டும் அல்ல, தேவன் நம்மளோட இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார், நீ எங்கே இருக்கிறாய், என் சமூகத்தை விட்டு நீ எங்கே இருக்கிறாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட தொடர்புல இருந்து நீ எங்கே இருக்கிறாய், ஜபத்துல எங்கே இருக்கிறாய், பைபிள் வாசத்துல நீ எங்கே இருக்கிறாய் என் தேவன் நம்மளை இன்னைக்கு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த கேள்வி ஆதாமுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஏன் ஆண்டவர் ஆதாமிடத்தில் கேட்டார் தெரியுமா, நீ எங்கே இருக்கிறாய்ன்னு? ஏன்னா ஆதாம போற விடை சொல்லுகிறான். வாசிக்கலாம், தொடர்ந்து 7, 8, 9 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தேய்த்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஒரு நிமிஷம். தேவன் இங்க நாங்க ஆதாம் கிட்ட முதல் கேள்வி வந்து, நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ ஆதாம் வந்து சொல்ற பதில் என்ன தெரியுங்களா? நிர்வாணி என்று அறிந்து கொண்டான். தேவனிடத்தில் சொல்லு, நீ நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ பாவின்னு சொன்னது யார்? நீ யார்? நீ தவறானவன் சொன்னவன் யார்? பிசாசி வஞ்சித்து கொண்டு என்ன தெரியுமா நம்மளை ஜபிக்க விடாத, ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகிறது தெரியுங்களா? நீ பாவி, நீ வந்து மனம் திரும்பல, நீ சரியில்லை, நீ ஒரு பொழுது என்ன இல்ல தகுதியற்றவன், நீ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற இயேசு சமூகத்துக்கு போறதுக்கு நீ தகுதியற்றவன் சொல்லி பிசாசி உன்னை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. ஆனா தேவன் கேட்கிறார் ஆதாம் கிட்ட, நீ நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். பிரியமான சகோதர சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு. நீ பாவியா இருக்கலாம், துரோகமா செஞ்சிருக்கலாம், துணிகரமான பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கெட்ட செயல் பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உன் அறிவித்தவன் யார்? பிசாசியானவன் என்ன சொல்றான்? நீ அது சாப்பிடாதன்றது சாப்பிட்டான், பாவம் செய்து நிர்வாணி என்று கண்கள் திறக்கப்பட்டதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். இரண்டாவது கேள்வி தேவன் கேட்கிறார் ஆதாம் இடத்தில், உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? பிசாசியானவன் இன்னைக்கு உங்களை கூட வஞ்சித்து கொண்டிருக்கிறான். சகோதர சகோதரியே, ஜபிக்க விடாத, நீ இதுக்கு நீ பாத்திரன் அல்ல, அவங்க தான் பாத்திரன்னு சொல்லும் போது நாம என்ன பண்றோம்? ஜப நேரத்தை விட்டு விடுகிறோம். ஆதாமே எங்கே இருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு முதல் கேள்விக்கு பதில் நாம எங்க இருக்கிறோம். ரெண்டாவது கேள்வி, நாம பாவின்னு சொன்னவங்க யார்? நம்ம பாவப்பட்டவங்க தான், நம்ம பாவம் சுமந்தவங்க தான். ஆனாலும் நம்மளுக்காக கல்வாரி சிலுவையில இயேசு என்ன பண்ணாரு? ரத்தத்தை சிந்தி நம்மள எல்லாம் மீட்டு கொண்டிருக்கிற போது, தவறுகள் செய்வது மனிதனோட இயல்பு. ஆனா தவறு செய்யும் போது ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வரும்போது என்ன தெரியுமா செய்யறார்? ஆண்டவர் மறுபடியும் மன்னித்து உருவாக்கி வருகிறார். சகோதர சகோதரியே, ஆனாலும் நீ என்ன பண்ற தெரியுமா? நான் தகுதியற்றவள், நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு வரக்கூடாது, நான் வர முடியாது, நான் தகுதியற்றவன் என்று எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உன்னை நீயே வஞ்சித்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா? மற்றவங்க மேல நீ குற்றம் சாட்டுகிறனா இருக்கிறாய். தொடர்ந்து வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலகின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆமா, நெக்ஸ்ட் வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவிருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஆண்டவர் ஆதாம் இடத்தில் கேட்கிறார். கேள்வி, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இரண்டாவது, உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம், மூணாவது புசிக்க வேண்டாம்னு சொல்ற அந்த பழத்தை ஏன் புசித்தார்? இந்த மூன்றாவது கேள்விக்கு ஆதாம் என்ன தெரியுமா பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே, நான் தெரியாத சாப்பிட்டுட்டேன், ஆண்டவரே நான் அது சாப்பிடணும், நான் உன்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் இன்னொரு ஏவாளை உண்டாக்கி ஆதாமுக்கு கொடுத்திருக்க முடியும். ஆனா ஆதாம் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ எனக்கு கொடுத்த பாரு இந்த ஸ்திரீ சொல்லுறதுனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆதாம் ஏவாள மேல பழி தூக்கி போடுறாரு. ஆனா ஆதாம் கிட்டயும் ஏவாள் கிட்டயும் கேட்கிறாரு. ஆனா பாம்பா சாத்தா நெக்ஸ்ட் வர்றது 9வது வசனம் நல்லா பாத்தீங்கன்னா ஏவாள் ஒரு பதில் சொல்றான். ஆனா ஆதாம் வந்து சொன்ன தவறு என்ன தெரியுங்களா? எங்க ஆரம்பித்திருக்கு தெரியுங்களா? மற்றவங்க மேல குற்றம் சாட்டுறது ஆதாம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆதாம் கிட்ட வந்து இன்னைக்கு நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், நம்ம சிந்திக்க பார்த்தணும் சகோதர சகோதரிய. எதனால இந்த தவறு நடந்தது? என்னால தான், நான் ஞான குறைவுள்ளதுனாலதான் இந்த தவறு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வரும்போது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா நாம என்ன சொல்றோம் தெரியுமா? நான் அவங்களால தான் கெட்டு போயிட்டேன், இந்த சகோதரியால தான் நான் சர்ச்சுக்கு வர்றது இல்லை, இந்த சகோதரனால தான் நான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற மற்றவங்க மேல குற்றம் சொல்லி 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 என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நாம செய்த தவறுகளை நாம் மறைத்து கொண்டு இருக்கிறோம். சகோதர சகோதரியே, நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் எழுதி இருக்குது. சகோதர சகோதரியே, இது நான் சொல்லல, பாவத்தை மறைக்கிறவன் தேவனே சொல்லுகிறார். ஆதாம் பாவத்தை மறைத்து கொண்டான்,
தான் செஞ்ச பாவத்தை நானே செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இது நீங்க புசிக்க வேண்டாமன்னு சொல்ற பழத்தை நான் புசிச்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தா தேவன் ஒருவேளை மன்னித்திருக்கலாம். ஆனா அவன் சொன்னது, நீ எனக்கு துணையா இருக்கிற கொடுத்த இந்த ஸ்திரீனால தான் நான் அந்த பழத்தை புசித்தேன்னு சொல்லி தேவனிடத்தில் பாவத்தை மறைக்கிறான். சகோதர சகோதரிய, நீங்க சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், போராட்டங்கள், பாவங்கள் நிர்வாணியா இருக்கிறது ஏன் தெரிஞ்சிச்சு அவனுக்கு? பாவம் செய்யும் போது. அப்ப பாவம் பண்ண என்னன்னே தெரியாது. பாவம் பண்ண என்ன தெரியுமா சகோதர சகோதரியே? என்ன கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கிறது தான் பாவம். ஹல்லேலூயா. கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கிறது தான் பாவம். அந்த காலத்துல ஆதாம் ஏவல் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பாவம் பண்ணா என்னன்னு தெரியாது, தீர்க்கதரிசிக்கு கிடையாது, நம்ம போல யூடியூப் சேனல்ஸ் கிடையாது, மீடியா கிடையாது. ஆண்டவர் சொன்னதுன்னா அந்த பழத்தை நீ புசிக்க வேண்டாமன்னு சொன்னார். நீ புசிக்காது இருந்திருந்தா உனக்கு விடுதலை கொடுத்திருப்பார். உன்னை புசித்திருந்தாலும் நானே தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு நீ ஆண்டவர் சமூகத்துல சரணடையானா தேவன் உனக்கு விடுதலை கொடுத்திருக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கிறது தான் பாவம். நம்ம நிறைய பேர் சொல்றோம் அந்த பாவம் செய்யறோம் இந்த பாவம் செய்யறான்னு. ஆனா அநேகர் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கிறது பாவம் என்று நிறைய பேர் நினைக்கிறதே கிடையாது. நான் என்ன தப்பு செய்யறேன்? நான் வீட்டிலேயே ஜபித்து கொண்டு இருக்கிறேன், நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். சோம்பேறி கூட ஒரு பாவம் தான். வேதம் சொல்லுகிறது, சோம்பேறிக்கு ஆண்டவர் உதவியா இருக்க மாட்டார். சுறுசுறுப்புள்ள ஆவி தேவனோட ஆவி, சோம்பேறி ஆவி ஆண்டவர் வெறுக்கிறார். கர்த்தர் வார்த்தைக்கு யார் கீழ்படுகிறதில்லையோ அது பாவமாக எண்ணப்படுகிறது. சகோதர சகோதரியே, அவன் சொன்னான், 3 கேள்வி கேட்டார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிறார், இன்னைக்கு நீ ஜப வாழ்க்கையில கர்த்தரோட உறவுல நீ எங்கே இருக்கிறாய்? 2வது கேள்வி, உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? இன்னைக்கு நீ தப்பானவன் சொன்னது யார்? உன் உள்ளத்துக்குள்ள பிசாசி பேசிக் கொண்டிருக்கிறான், வஞ்சித்து கொண்டிருக்கிறான். விழுங்குற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யார விழுங்கலாமோன்னு சொல்லி அவன் சுத்தி கொண்டிருக்கிறான். கடைசி காலத்துல ஜாகிரதையா இருக்கணும் சகோதர சகோதரியே. காலம் பொல்லாததா இருக்கிறதுனால சமயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 3வது கேள்வி, கர்த்தர் சொல்றாரு, அந்த நீ ஏன் புசித்தாயன்னு சொல்லும் போது ஆதாம் பாவத்தை மறைக்கிறான். ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு விடுதலை வைத்திருந்தார். அது சகோதர சகோதரியே, அந்த விடுதலை நாளை எபிசோட்ல உங்களோட நான் பேச போறேன். இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இதோட செய்தி நான் முடிக்கிறேன். ஏன்னா கேள்வி ஒன்று இருந்தா பதில் ஒன்று இருக்கும், ஆரம்பம் ஒன்று இருந்தா முடிவு ஒன்று இருக்கும். ஆனா நிறைய பேர் காலங்களை தவற விட்டுட்டு நான் பாவின்னு சொல்லி தொடர்ந்து பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து பாவமான வாழ்க்கையில மறித்து போகிறார்கள். ஆனா இது கிருபையின் காலம். நீ எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் ஓடி ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து விடு. ஆதாம போல பாவத்தை மறைக்காத. ஆனா பாவத்தை செய்து ஆதாம் ஒரு வேலை செஞ்சிருக்கிறான். அடுத்து வாசிங்க, ஒரு இலை எடுத்து, அத்தி இலை எடுத்து அதை வாசிங்க. அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க சிஸ்டர். எதுல தைச்சு போட்டுக்கினானா பாவம் செஞ்சுட்டு? வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்கள் அரைக்கச்சைகளுக்கு உண்டு பண்ணினார்கள். ஆமென். அத்தி இலையில என்ன பண்ணாங்களாம்? நிர்வாணின்னு அறிந்து கொண்டு இலையில என்ன பண்ணிருக்காங்க? கச்சைகள் தைச்சு போட்டிருக்கிறாங்க. சகோதர சகோதரிய, இன்னைக்கு நாம பாவம் செஞ்சுட்டு நான் உபவாச ஜபம் இருந்துட்டேன், நான் அநேக நேரம் நிறைய காணிக்கை செலுத்துறேன், நான் அநேக முறை கர்த்தருக்காக ஊழியம் பண்றேன்னு சொல்லி அந்த அத்தி இலை போல நாம என்ன பண்றோம்? ஒருவேளை அவமானத்தை மூடலாம். ஆதாமோட அவமானத்தை மூடிச்சு, ஆனா நிரந்தரமான தீர்வு கிடைக்கல. இலைய தைச்ச ஒரு வஸ்திரம் எவ்வளவு நேரம் இருக்கும்? காற்றடிச்சா என்ன ஆயிடும்? அந்த இலையெல்லாம் பறந்து போயிடும். அந்த இலையெல்லாம் பறந்து போயிடும். சகோதர, இன்னைக்கு உன்னோட ஜபம், உன்னோட நீதி, வேதம் சொல்லுகிறது மனுஷனோட நீதி அழுக்கான கந்தையன் வேதம் சொல்லுகிறது. நம்மளோட நீதி, நான் ஜபம் பண்ணிட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன், நான் நிம்மதியா இருக்கிற நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுத்திருக்கிறார். அத்தி இலையில அவன் சுற்றி எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? அத்தி இலை காலையில இருந்து மதியம் காஞ்சு போயிருக்கும். மறுபடியும் அவமானம், மறுபடியும் நிந்த, மறுபடியும் கர்த்தருக்கு உனக்கு தூரம், இடைவெளி அதிகமாவதே தவிர. ஏன்னா ஆதாம் தான் சொந்த நீதியில அத்தி இலை என்ன பண்ணிருக்கான்? தேய்ச்சி போட்டிருக்கான்.
ஆனா ஆண்டவர் அவனிடத்தில் பேசி என்ன பண்ணாராம், ஒரு நிரந்தரமான பாவத்திலிருந்து வெளியே வரத்துக்கு நிரந்தரமான ஒரு முடிவு கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவனுக்கு கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரிய, கேள்விகள் இன்னைக்கு பார்த்தோம், பதில், ஆண்டவரோட பதில் நிரந்தரமா இருக்கும். உன்னோட பாவ செயல இருந்து எல்லாத்துல இருந்து விடுதலையாக்கி கர்த்தர் என்ன பண்ணார் ஆதாம்க்கு ஏவாளுக்கு என்று 4 எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.